சொல்ல முடியாத ஒரு சூழல் வரலாம். அந்த வகையிலே ஒரு வகையாக எங்களுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமை இன்றைக்கு என்ன வந்தது அது මොකද කාරණාව අද අපි කොමිෂන් එක හම්බ වෙලා මේ ලෝකල් ගවර්න්මන්ට් ඉලෙක්ෂන්ස් එක මේ බජට් එක ඉවර වෙනකන් හරි තියන්න එපා කියලා ඉල්ලන්නයි කියන්නේ. ඉතින් විපක්ෂයේ ඉන්නේ නායකයෝ හැමදේම හම්බ වෙන්න උත්සාහ කරනවා බලමු. கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சியினுடைய பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணையாளரை சந்திக்கிறதுக்காக வருகை தந்திருக்கிறோம். இதுக்கு பிரதானமான காரணம் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக அவசரமாக இந்த சட்டம் மூலம் அமுல்படுத்தப்பட்டது. வரலாற்றிலே ஒரு காலமும் இல்லாத வகையாக நேற்றைய தினம் வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம் ஒன்றை செய்து இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதுக்கான காரணம் அந்த நேரத்திலே கடந்த வாரத்திலே பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழு கூட்டத்திலே எங்களுக்கு அறிய முடியாமல் இருந்தாலும் கூட இப்போ நேற்றைய தினம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டதுக்கு கூட இப்போ மிக தெளிவாக தெரிகின்றது. நான் நினைக்கிறேன் சித்திரை மாதத்திலே அரசு ஊழியர்களுடைய சம்பளம் கிடைக்கிறதுக்கு முன்பாக இந்த தேர்தல் நடந்தால்தான் ஏதோ ஒரு வகையாக அவங்க சில வட்டாரங்களையாவது வெல்லக்கூடிய ஒரு சூழல் வரலாம். ஏனென்றால் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு சேவையில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு எவ்வளோன்று கூட எங்களுக்கு தெரியாத ஒரு நிலை தான் இப்போ இருக்கின்றது. ஏனென்றால் 15,000 40,000 ஆக்கி அதில் 30% கொடுத்து 5,000 என்றார்கள், 6,000 என்றார்கள். அப்போ அரசு தேர்தலுக்கு முதல் 20,000 அதிகரிக்கிறேன் என்று சொன்னவர்கள் அதிகரிக்கவில்லை. அந்த வகையிலே இந்த அவசரமாக இந்த சட்டமூலத்தை அமுல்படுத்துவதற்கான காரணம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அவர்கள் வெல்லக்கூடிய சூழலை இழந்து விடுவார்கள். அந்த வகையிலே இந்த மக்கள் அதிருப்தி அடைவதற்கு முன்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்றதுக்காகத்தான் அவசரமாக இந்த சட்டமூலத்தை அமல்படுத்த இன்று நாங்கள் வருகை தந்ததுக்கான காரணம் வரவு செலவு திட்டம் நடக்கும் காலப்பகுதிகளிலே இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பொறுப்பும் எங்களிடம் தரப்பட்டால் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டது பாராளுமன்றத்திலே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே பேசுவதற்கு தான். ஆனால் வரவு செலவு திட்டம் நடைபெறும் காலப்பகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்த காலப்பகுதியில் வந்தால் நாங்கள் எதிர்க்கட்சியிலே 66 பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறோம். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எங்களுடைய தொகுதிகளிலே மாவட்டங்களிலே வேட்புமனு தாக்கல் செய்கிற பணிகளுக்கு ஈடுபட்டால் வரவு செலவு திட்டத்தை பற்றி கூட நாங்கள் கருத்து சொல்ல முடியாத ஒரு சூழல் வரலாம். அந்த வகையிலே ஒரு வகையாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை மீறப்படுகின்றது. மக்களுடைய சார்பிலே பாராளுமன்றத்தை பேச முடியாததற்கு தள்ளப்படுவோம். அந்த வகையிலே நாங்கள் வருகை தந்தது தேர்தலை நாங்கள் பெருமளவாக பிற்போட சொல்லி நாங்கள் சொல்லவில்லை. இந்த வரவு செலவு திட்டம் முடிந்த பிறகு வேட்புமனு கோருமாறு தான் நாங்கள் கேட்கிறோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சித்திரை தமிழ் புத்தாண்டு இருக்கின்றது, ரமதான் வருகின்றது, ஓஎல் பரீட்சை வருகின்றது, இப்படி பல காரணங்கள் இருக்கின்றது. இந்த காரணங்களையும் சேர்த்து மிக முக்கியமாக இந்த சிறப்புரிமை பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிக்கு எங்களுடைய பொறுப்பை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழல் அமையலாம் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை வரவு செலவு திட்டம் முடிந்த பிறகு வேட்புமனுக்கு கோரல் செய்யுமாறு கேட்கிறது. ஏன்னா இன்னொரு கூட்டம் நடக்கின்றது. இதிலே வேட்புமனு கோரும் திகதியை பற்றி பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அறிந்தபடியினால் தான் பாராளுமன்றத்தை எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியினுடைய பிரதிநிதிகள் இன்று வருகை தந்திருக்கிறோம்.